வாசல்ல வச்சிருக்க கற்பக விநாயகர் கிட்ட ஒரு குச்சி மாதிரி வச்சிருக்கீங்களே, இந்த குச்சியோட பெயர் என்ன, இது எதுக்காக வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. மைத்திரை முகூர்த்தம் ஆளாளுக்கு ஒரு டைம் சொல்றாங்க, எந்த டைம் நாங்க ஃபாலோ பண்றது அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. மைத்திரை முகூர்த்தத்துல நம்ம எடுத்து வைக்கிற பணத்தை என்ன பண்ணலாம், எப்படி அதை செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. லட்சுமி குபேர பூஜை காலையில தான் செய்யணுமா இல்ல மாலையில தான் செய்யணுமா, மாலையில செய்ய முடியாட்டி நாங்க என்ன பண்றது, காலையில செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஒரு 10 கேள்விகள் நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு இந்த வீடியோல பதில் வரப்போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னுடைய பெயர் அகிலா. ஏன்னா நேற்று ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க உங்க பெயர் என்ன அப்படின்னு. என்னுடைய ஊர் திருச்சி மாவட்டம். சோ இப்ப நம்ம கடவுளான விநாயகர் பெருமானுக்கு உரிய அந்த வெள்ளெருக்கு கட்டைய நான் எப்படி வழிபாடு செய்யறேன், எங்க வாங்கினேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த கேள்வி அடிக்கடி என்கிட்ட கேட்பாங்க. நான் நிலைவாசல் கிட்ட அந்த கற்பக விநாயகர் கிட்ட நான் பூஜையில விளக்கு ஏற்றும் போது இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சிருக்கீங்களே, அது பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுதான் அந்த குச்சி. ஆக்சுவலா சொல்ல போனா இது கட்டை, சரிங்களா, குச்சி கூட கிடையாது, கட்டை. இதுல நான் வெள்ள இருக்கு அப்படிங்கிற ஒரு தாவரத்துல இருந்து எடுக்கப்பட்ட வேர்ல இருந்து எடுக்கப்பட்டு அதை நம்ம அழகா சீவி ஒரு அழகா பாத்தீங்கன்னா அந்த பூஜையில வச்சு நம்ம சந்தனம், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சு ஒரு விநாயகருக்கு என்ன மரியாதை நம்ம செய்வோமோ அதே மாதிரி வெள்ளருக்கு கட்டைக்கும் அந்த மரியாதை நம்ம செய்யணும். இது எதுக்காக நம்ம வாசல்ல வைக்கிறோம் அப்படின்னா திருஷ்டிக்காக வைக்கிறோம். நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், வீடியோல பாருங்க. எருக்கம் போலே 2 கலர் இருக்கும். ஒண்ணு வெள்ளையா இருக்கும், இன்னொன்னு வயலட் கலர்ல இருக்கும். வயலட் கலர் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஆனா வெள்ளருக்குங்கிறது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஆனா என்னமோ தெரியல, எங்க ஏரியா சைடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா வெள்ளருக்கு தான் நிறைய இருக்கு. நிறைய பேர் வீட்டுல கூட வச்சிருப்பாங்க அந்த வெள்ளருக்கன் செடியை. எதுக்காக வச்சிருப்பாங்க அப்படின்னா அது திருஷ்டியை அகற்றக்கூடியது, திருஷ்டிகள் அண்டாம பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசம் மாதிரி. இந்த வெள்ளருக்கு கட்டையை நான் எங்க வாங்கியிருந்தேன் அப்படின்னா நம்ம கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலுக்கு நான் போகும்போது அங்கதான் இதை வாங்கியிருந்தேன். கட்டையோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ரேட்டு மாறுபடும். சோ அந்த மாதிரி நான் இதை வாங்கி நம்ம வாசல்ல கட்டி வச்சிருந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த எடுத்து நான் ஒவ்வொரு தடவையும் சங்கடகர சதுர்த்திக்கு இதை வாஷ் பண்ணிட்டு 9 பொட்டு எண்ணிக்கையில வச்சிருப்பேன். 9 பொட்டு இந்த கீழே வச்சுட்டே போய் 9 பொட்டு வச்சிருப்பேன். இந்த 9 பொட்டுமே நவ கிரகங்களை குறிக்கிற மாதிரி நான் வச்சிருப்பேன். இதை நான் விநாயகர் கற்பக விநாயகருக்கு கீழேயே பாத்தீங்கன்னா இப்ப வச்சு அங்கேயே பக்கத்துலயே விளக்கேத்துறேன். இது மெயினா நம்ம வீட்டுல வர திருஷ்டிகளை அகற்றும். நம்ம எப்படி பிள்ளையார் கண் திருஷ்டி கணபதி வைக்கிறோமோ அதே மாதிரிதான் இதுவும். இது வச்சாதான் திருஷ்டி அகலுமான்னு கேட்டா நீங்க விநாயகரை வச்சாலே நமக்கு திருஷ்டிகள் அண்டாது. இது கற்பக எந்த கோவிலுக்கு போனாலும் ஒரு ஞாபகார்த்தமா ஒரு பொருள் வாங்குவோம். இருக்கிற சிலைகள் போட்டோவே வாங்காம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பூஜை பொருள் வாங்கிட்டு வர்றதுங்கிறது என்னுடைய பழக்கம். அதனால பாத்தீங்கன்னா கற்பக விநாயகர் கோயில்ல இருந்து நான் இந்த வெள்ளருக்கு கட்டையை நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். சோ இதை பத்தி நான் தெளிவா சொல்லிட்டேன். எப்ப நிலைவாசல் விளக்கேற்றி சூடம் சாம்பிரான் எல்லாம் காமிக்கிறனோ அப்ப இந்த கட்டைக்கும் நான் காமிப்பேன். விநாயகருக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்கோ அதே அளவுக்கு இந்த வெள்ளருக்கு கட்டைக்கு மரியாதை இருக்கு. இதை எடுக்கிறதுக்குன்னே பாத்தீங்கன்னா சில ஆகம விதிகள் படிதான் எடுப்பாங்களாம். வேற அந்த வேரை எடுத்து சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராப்பரா தான் நமக்கு கடைகள்ல விற்கிறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு கட்டை தான் இந்த வெள்ளருக்கு கட்டை. முகூர்த்தம் பத்தி நேத்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் முந்தா நாள். அப்ப சொல்லியிருந்தேன் டைமிங் இன்னைக்கு அதாவது வியாழக்கிழமை காலையில நமக்கு அதிகாலையில 12:30 மணி அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. 1:28 வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. சோ அது மாலை வேளையில வருது. சோ 2 மைத்திரை முகூர்த்தம் ஒவ்வொரு மாசமும் வருது. அதுல உங்களுக்கு எந்த நாள் ஒத்து வருது, எந்த நேரம் ஒத்து வருது, எந்திரிக்க முடியுமோ அந்த நேரத்துல நீங்க எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மைத்திரை முகூர்த்தத்துக்காகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலமா நிறைய கடன் அடைச்சிருக்காங்க, நிறைய திருப்பி இருக்காங்க, 1 லட்சம் வரைக்கும் கடன் எல்லாம் அடைச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணிருக்கேன். ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும், பாருங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்ப நான் அதுக்குதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு காலையில கூட ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன். சஷ்டி திதி அப்படிங்கிறது இன்னைக்கு இப்ப அமாவாசைன்னு வச்சுக்கோங்களேன். அமாவாசை அப்படின்னா இன்னைக்கு ஒரு 11 மணிக்கு மேல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நைட் வரைக்கும் இருக்கு அப்படின்னா அடுத்த நாள் காலையில ஒரு 8 மணியோட முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. காலையில 8 மணிக்கு நம்மளால படையல் போட முடியாது. மதியம் இன்னைக்கு நாள் மதியம் தான் படையல் போட்டு அந்த இரவு தங்குற அமாவாசையை நம்ம கணக்குல எடுத்துதான் நம்ம பூஜை பண்ண முடியும். ஏன்னா நாளைக்கு முழுவதும் இருக்கு அப்படின்னா நம்ம படையல் போடலாம். நாளைக்கு 8 மணியோட அமாவாசை முடியுது, 7 மணியோட முடியுது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, நாள் தான் பண்ணுவோம். அதே மாதிரி கேலண்டர்ல பாத்தீங்கன்னா விடிஞ்சது சூரிய உதயத்துக்குரியதா சில கேலண்டர்ல கணக்கு பண்ணி அடுத்த நாள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அமாவாசை அப்படிங்கிற மாதிரி போட்டுருவாங்க. இப்ப சஷ்டி திதியே பாத்தீங்கன்னா போன வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு காலையிலே தொடங்கிருச்சு. ஆனா அடுத்த நாள் 10:30யோட முடிஞ்சிருச்சு. 10:30 மணிக்கு மேல நம்ம சஷ்டி விரதம் எப்படி இருக்க முடியும்? திதியே முடிஞ்சு போச்சு, அப்புறம் எப்படி விரதம் இருக்க முடியும்?
அது மாதிரி வந்து கேலண்டர்லயோ இல்ல ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு பாக்குற அந்த ஆன்மீக குறிப்புகள்லயோ அவங்க பாக்குற புக்லயோ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒரு டைமிங் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா ஒரே ஆள் சொல்ற ஒரே டைமிங் தான் நான் வந்து ஃபாலோ பண்றேன். நான் வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நபர் சொல்லக்கூடிய அந்த ஆர்டிக்கல் மட்டும் படிச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதுல எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அதுபடி நான் சொல்லி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி நல்லபடியா மைத்திரி முகூர்த்தம் செஞ்சுட்டு வராங்க. சோ இந்த மாதிரி வந்து நம்ம செய்யும் போது அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நான் சொல்ற விஷயங்கள் எழுதும் போது உங்களுக்கு அது நடக்குது அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணலாம். இல்ல இன்னொருத்தவங்க வீடியோல வந்து அதை வந்து சொல்றாங்க, அவங்களும் வந்து சொல்றது பாசிட்டிவா அவங்க நடக்குது அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேர்த்தையும் என்னோட வீடியோவும் அவங்க வீடியோவும் கம்பேர் பண்ணிட்டு யார் சொல்றது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சகோதரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது பாக்குற உங்களுக்கும் நான் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா யாரையும் நம்ம வந்து என்னோட வீடியோ தான் நீங்க பாக்கணும், என்னோட நான் சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்க யாரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அது ரொம்ப தவறு. அவங்கவுங்களுக்கு மனசுல என்ன சோகம் என்ன கஷ்டம் இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அது வந்து ஒருத்தவங்க சொல்லக்கூடிய விஷயத்தினால அது நடக்குது அப்படின்னா அது அவங்க அந்த விஷயத்த அவங்க சொல்றதை ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. இப்ப நானுமே வந்து நிறைய வீடியோஸ் ஆன்மீக வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன், நிறைய விஷயங்கள் பண்றேன். அதுல இருந்து மாறுபட்ட சில விஷயங்கள் நான் சொல்லலாம், அது உங்களுக்கு பிடிச்சும் போகலாம். அவங்க சொல்ற மாதிரி நான் பிரம்மாண்டமா வந்து பூஜை பண்ணாம இருக்கலாம், பிரம்மாண்டமான ஆடம்பரமான பொருட்கள் இல்லாம இருக்கலாம். எப்படி வந்து சாமி கும்பிடணும்னு சொல்லி தர்றது என்னுடைய வேலை இல்ல, எப்படி எளிமையா சாமி கும்பிடலாம் இப்படியும் கும்பிடலாம் அப்படின்னு சொல்றதான் என்னுடைய வேலை. சோ வந்து யாருக்கும் வந்து சாமி கும்பிட தெரியாம இல்ல, எல்லாருக்குமே சாமி கும்பிட தெரியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஆடம்பரத்துக்கு வீண் செலவுகளுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்தாம பூஜைக்கு அப்படிங்கிறத பாரமா எடுத்துக்காம பூஜை எப்படி எளிமையா பண்ணா அதை தொடர்ந்து பண்ண முடியும் அப்படிங்கறதா என்னுடைய ஆசை. நம்ம எல்லாருமே வீட்லயும் விளக்கு டெய்லியுமே எரியணும், விளக்கு ஏத்தணும். அதுக்கு எண்ணெய், திரி, தீப்பெட்டி, அந்த விளக்கு, அந்த கடவுள், இது மட்டும் இருந்தாலே போதும். பஞ்சபூதங்களோட ஆசை இருந்தாலே போதும். அதை மீறி நிறைய ஆடம்பர பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா அது அவங்களோட வருமானத்தை பொறுத்தது. என்னுடைய வருமானத்துக்கும் என் கணவனுடைய வருமானத்துக்கும் ஏற்ற மாதிரி என்னோட குடும்ப பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எளிமையா பூஜை பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனால உங்களுக்கு எந்த வீடியோ ஃபாலோ பண்ணணும்னு தோணுதோ அந்த மைத்திரை முகூர்த்தத்தை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுல ஒண்ணுமே தவறு கிடையாது. மைத்திரை முகூர்த்தத்துல நான் ஃபாலோ பண்ணி போன ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு சகோதரி வந்து 1 லட்சம் ரூபாய் வந்து கடனை வந்து அடைச்சேன்னு சொல்லி. அந்த சகோதரி இந்த மாசமும் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கடன் வந்து அடைச்சிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொன்னாங்க, உங்களுக்கு சைட்ல ஆட் பண்றேன். அப்ப வந்து அவங்க சொன்னாங்க ரொம்ப வந்து பண நெருக்கடியா இருந்துச்சு, அந்த கடன் வந்து வட்டி கொடுத்த வந்து ரொம்ப ஓவரா பேசிட்டாரு, ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு, எப்படியா அந்த கடனை கொடுத்தரணும்னு சொல்லி நான் வந்து கஷ்டப்பட்டு நாங்க வந்து கொடுத்துட்டோம், நானும் என் கணவரும் சேர்ந்து கொடுத்துட்டோம். எல்லாமே நானும் 3:30 மணிக்கு எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறேன், எல்லாமே நல்லபடியா நடக்கும், கண்டிப்பா மாறும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த சகோதரியோட அந்த மனநிலைமையில இருந்தும் அப்பயும் நம்பிக்கையை விடாம கடவுளை வந்து நம்புற அந்த சகோதரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சீக்கிரமா அவங்களுடைய கடன் வந்து அடையும், சீக்கிரமா வந்து அவங்க நல்லபடியா இருப்பாங்க. 2 லட்சம் கடனை வந்து வாங்கிட்டு அவ்வளவு வசூப்பாருன்னா அவரு வட்டியோட வாங்கிட்டு போயிட்டாரு. ஆனா திரும்ப அந்த வார்த்தைகள் கொடுத்த வார்த்தைகளை அவரால் திரும்ப கொடுத்தா வாங்கிக்குவாரா? கண்டிப்பா மாட்டாரு. பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லபடியா கொடுங்க, அதுக்கு வட்டி போட்டுதான் நீங்க கொடுக்குறீங்க, சும்மா கொடுக்கல. அதுக்காக ஒரு இயலாமையினால முடியாத ஒரு தருணத்துல ஒருத்தவங்க உங்ககிட்ட கை நீட்டி பணம் வாங்குறாங்கிறதுக்காக அவங்கள இலக்காரமா நினைக்காதீங்க. நாளைக்கு யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் எந்த நிலைமையும் மாறும். இன்னைக்கு நீங்க வட்டி கொடுக்குற நீங்களே நாளைக்கு ஒருத்தங்கள்ட்ட வட்டி வாங்குற நிலைமைக்கு வந்து கூட நிக்கலாம். சோ அதனால வந்து யாருடைய மனசையும் நோகடிக்காதீங்க. அவங்களால முடியும் அப்படிங்கும் போது அவங்களே கொடுப்பாங்க. அப்படி கொடுக்காத பட்சத்துல நீங்க கேட்கலாம். அவங்களுக்கு குடும்ப சூழ்நிலை எல்லாம் பார்த்து நீங்க வந்து பொறுமையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சேர வேண்டிய பணம் நிச்சயமா வரும். அநியாய வட்டி வாங்கி சம்பாரிச்சா நம்ம குடும்பத்துக்கு அது சாபக்கேடுதான். அதனால வட்டி கொடுக்கறவங்க ஏழ்மையில இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும் போது அவங்கள வந்து தொந்தரவு பண்ணாங்க. ஆனா சில பேர் வேணும்னே கடனை கொடுக்காம இழுத்தடிக்கிறவங்களும் இருக்காங்க. அது வந்து கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி பேசினாதான் கிடைக்கும். ஆனா ஒரு சிலரை பத்தி உங்களுக்கு தெரியும், அந்த குடும்ப சூழ்நிலை தெரியும். நாங்களுமே வந்து ஒரு சிலர் கடன் கொடுத்துருந்தோம், அவங்கள்ட்ட வந்து நாங்க கேட்கவே இல்லை. ஆனா கடவுளா பார்த்து அவங்க வந்து எங்க கடனை வந்து கொடுக்க வச்சுட்டாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி தானாவே நடக்கும். நம்மளா வந்து எதையும் யாரையும் வந்து பேசி நோகடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. சோ அந்த மாதிரி வந்து வட்டி கொடுக்கறவங்க, பைனான்ஸ் பண்றவங்க கொஞ்சம் நியாயமான வட்டிக்கு கொடுங்க. அதே மாதிரி குடும்பத்துல இப்ப விலைவாசலாம் ஏறி போச்சு, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, மருத்துவ செலவுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா செலவு நிறைய வந்து இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் பார்த்து பேசுங்க. வட்டியோட பணத்தை வாங்கிட்டு போயிடுறீங்க, ஆனா வார்த்தையை நீங்க திரும்ப வாங்கிக்கிறது இல்ல, அது வந்து ரொம்ப தவறான விஷயம். அந்த சகோதரி சார்பா நான் இந்த ஒரு விஷயத்த பதிவு பண்றேன். மைத்திரை முகூர்த்தத்துல நம்ம எடுத்து வைக்கிற பணத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நகை கடன் திருப்ப போறீங்க அப்படின்னா அந்த பணத்தை நீங்க வந்து கடைசியா திருப்ப போற அன்னைக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணியும் திருப்பலாம். நகை அதாவது இப்ப கடன் வந்து யாருக்காவது கொடுக்க போறீங்க அப்படின்னாலும் அந்த பணத்தோட சேர்த்து நீங்க கொடுக்கலாம். இல்ல நான் வந்து பணத்தை வந்து ஜிபேல பண்ணிட்டேன் அப்படிங்கும் போது நீங்க வந்து அந்த பணத்தை ஏதாவது ஒரு கோவிலுக்கு, ஒரு அன்னதானத்துக்கோ இதுக்கோ வந்து நீங்க வந்து கொடுக்கலாம். உங்க கடனை அடைக்க வச்சு அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ற விதமா
ஒரு 4 ஜீவன்களுக்கு நீங்க சாப்பாடு வாங்கியும் தரலாம். சோ அந்த பணத்தை வந்து நீங்க உங்களுடைய தனிப்பட்ட செலவுக்கு பயன்படுத்தாம இந்த மாதிரி நீங்க செலவு பண்ணலாம். இல்ல கடன் கொடுக்கும் போதும் அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுக்கலாம். அடுத்ததா ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, வீட்டுல அடிக்கடி பூரான் வருது, அதுக்கு என்ன வந்து அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுல இருக்கு அப்படின்னா வர்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு சிலர். அப்புறம் வந்து சுத்தம் பத்தலன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்னதான் வந்து பார்த்து சுத்தமா வச்சிருந்தாலுமே நம்ம வந்து இந்த ஜீவராசிகளுக்கு அதுங்களுக்கு தெரியும் ஈரப்பதம் எங்க இருக்கோ அங்க வந்து பூரான் வந்து இருக்கும். அதனால வந்து இப்ப பாத்ரூமே வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் தண்ணி சொட்ட விட்டுக்கிட்டு நம்ம வந்து பக்கெட்ல தண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஓரத்துல வந்து கசிகிற மாதிரி வாளி எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பாத்ரூம் வந்து எப்பவுமே ஈரமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈரம் காஞ்சும் இருக்கலாம். சோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து வச்சுக்கணும். ஈரப்பதம் அதிகமா தங்காம நைட் ஆனா அந்த சிங்க் எல்லாம் தொடச்சு வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணலாம். ஆனா அந்த சகோதரி வந்து சொல்லிட்டாங்க, நான் வீட்டை சுத்தமா தான் வச்சிருக்கேன், ஆனா வீட்டுக்குள்ள வந்து பூரான் வருது அப்படிங்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் வீட்டுல வந்து அடிக்கடி சாம்பிராணி போடுறது, அதே மாதிரி கல்லுப்பு வந்து எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பூரான் வர மாதிரி இடம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்க ஒவ்வொரு மூலையிலும் கல்லுப்பு வந்து போட்டு வைக்கலாம். அதே மாதிரி மஞ்சத்தூள் வந்து கொட்டி வைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். சோ இந்த மாதிரி வந்து பண்ணும்போது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வந்து காடுதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பூரானோ இல்ல பாம்போ இல்ல வந்து வேற விஷ ஜந்துகளோ எதுவுமே வந்து வர்றது கிடையாது. சோ அந்த மாதிரி வாசல்லே வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தடவி வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கல்லுப்பு வந்து ஒரு பவுல்ல இல்ல அகல் விளக்க வந்து வாசல்ல வந்து வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி விஷ ஜந்துகளுக்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் வந்து விற்கிதுன்னு அப்படின்னா சிங்க்கு கடியில எல்லாம் போட்டு வைங்க. கரப்பாம்பூச்சி இந்த பூரான் இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து வசதியா இருக்கும். நம்ம மட்டும் சுத்தமா இருந்தாலும் பத்தாது, மத்தவங்க சுத்தி இருக்கவங்களும் நம்ம சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க. சில தெருவுல இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அழகா வாசல் தெளிச்சு கோலம் போடுவோம், ஆனா அடுத்தவங்க அப்பதான் துணி துவச்சு அந்த தண்ணி எல்லாம் வந்து கோலத்தை அழிக்கிற மாதிரி எல்லாம் சில பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சில இடத்துல. அந்த மாதிரி வந்து இது இல்லாம ஈரப்பதமா நீங்க வச்சு காட்டியும் சுத்தி இருக்கிற இடம் ஈரப்பதமா இருந்தாலுமே அது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி செஞ்சு பாருங்க. ஆனா பூரான் வந்து அடிக்கடி வர்றது அப்படிங்கிறது ஒரு வந்து நெகட்டிவான வைப்ரேஷன் நம்ம வீட்டுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இருந்தா நீங்க சாம்பிராணி போடுறது, தூப தீப ஆராதனை காமிக்கிறது, மணி அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுங்க. ஈரப்பதம் இல்லாம பாத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இது நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன், செஞ்சுமே காமிச்சிருக்கேன். அதாவது முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில துவரம் பருப்பு தீபம் ஒரு தட்டுல ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு எடுத்துட்டு 2 அகல் தீபம் நெய் விளக்கு வந்து ஏத்தணும். சிகப்பு திரி இருந்தாலும் சிகப்பு திரி போட்டுக்கலாம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை அங்காரகனுக்குரியது சிகப்பு நிறம். அதனால வந்து சிகப்பு திரியில போட்டு நீங்க முருகன்ட்ட வந்து மனசார வந்து எப்படி நம்ம வெற்றிலை தீபம் போடுறோமோ அதே மாதிரி துவரம் பருப்பு நம்ம சமைக்கிறோம் இல்லையா, சாம்பாருக்கு வைக்கிறோம்ல, அந்த துவரம் பருப்பை ஒரு கைப்பிடி எடுத்து நீங்க 2 அகல் வச்சு நெய் விட்டு 2 தீபம் வந்து வாரம் செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரை காலையில 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க வந்து விளக்கேற்றலாம். நல்லபடியா வேலை கிடைக்கும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காலையில சூரிய உதயத்தை பார்த்து சூரிய வழிபாடு செய்யறது, சூரிய நமஸ்காரம் செய்யறது, கோதுமையில வந்து விளக்கு போடுறது அப்படிங்கிறது சூரியன் வந்து பதவி உயர்வு, வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்துல நமக்கு வந்து மேம்படுத்துவாரு. சோ இந்த மாதிரி 2 வழிபாடையும் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். மனசார நம்பி செய்யுங்க. நம்பிக்கை தான் வந்து நம்மளை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு மேல கொண்டு போகும். பிரம்ம முகூர்த்த பூஜை நேரத்துல நான் வந்து விளக்கு ஏத்திடுறேன் 4:30 மணிக்கெல்லாம் பூஜை ரூம்ல. ஆனா வந்து வெளியே வந்து என்னால போக முடியாது, ஏன்னா சேஃப்டி கிடையாது. அதுக்கப்புறம் நான் 5:30 மணிக்கு மேலதான் வந்து வாசல் தெளிச்சு நான் வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் கோலம் போடுறேன், இப்படி பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கு ஏத்தாட்டி கூட நீங்க எந்திரிச்சு அழகா வந்து ஒரு அமைதியான இடத்துல நீங்க பிரார்த்தனை பண்ணலாம். இல்ல விளக்கு கூட ஏத்தாம பக்கத்துல ஒரு மெழுகுவர்த்தி வச்சுட்டு நீங்க அழகா வந்து இந்த மெழுகு வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து ஒரு தியானம் மாதிரி பண்ணலாம். ஒண்ணுமே தவறு கிடையாது. அதனால கோலம் போடல, வாசல் தெளிக்கல அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க அந்த விளக்கை ஏத்திட்டு 4:30 மணிக்கு ஏத்துறீங்க அப்படின்னா 5:30 மணி வரைக்கும் எரியுமா, அதை நீங்க குளிர் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வாசல் தெளிச்சு கோலம் போடுறீங்க அப்படின்னா திரும்ப ஒரு பூஜை ரூம்ல ஒரு விளக்கு வந்து ஏத்திருங்க. இல்ல நிலைவாசல்ல ஒரு விளக்கு வந்து ஏத்திருங்க. சோ நிலைவாசல் மாடத்துல இருங்க, மாடத்துல 2 விளக்கு வந்து ஏத்தி வச்சிருங்க. அதாவது கோலம் போட்டதுக்கு பிறகும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கில்ட்டி கான்சியஸ் வந்து இருக்காது. நம்ம வந்து விளக்கு ஏற்றிட்டு திரும்ப வந்து வாசல் தெளிக்கிறோமே, லட்சுமி வந்து போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். எல்லாத்துக்குமே அது இருக்கிறதுதான். ஆனா சேஃப்டிங்கிறது இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. என்னதான் நம்ம கடவுள் நம்ம கூட துணையா இருந்தாலும் நமக்கு நேரங்காலம் சரியில்லை அப்படின்னா ஏதாவது ஒண்ணு நம்மளை வந்து தாக்குறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து இந்த காலகட்டத்துல பெண்கள் வந்து பட்டப்பகல்லே வெளியே போக முடியல. அது அதிகாலையில வந்து வெளியே வந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு பயம் இருக்கதான் செய்யும் சேஃப்டி இல்லாத நேரத்துல. அதனால வந்து நீங்க விளக்கு ஏத்திட்டு அந்த 5:30 மணிக்கு குளிப்பிச்சிருங்க. திரும்ப வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு திரும்ப ஒரு தீபத்தை வந்து ஏத்தி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து கணக்குல வராது, நல்லபடியா உங்களுக்கு திருப்தியா இருக்கும். லக்ஷ்மி குபேர பூஜை மாலை வேலை தான் செய்யணுமா, நான் வேலைக்கு போறேன் வரத்துக்கு லேட் ஆகும், காலையில செய்யக்கூடாதா வெள்ளிக்கிழமையில அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க.
மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுல எப்பவுமே வந்து நிறைவா வந்து வாசம் செய்வாங்க. அது நம்ம நடந்துக்கிறத பொறுத்தான். நீங்க கவலையே பட வேணாம். நீங்க வந்து உங்க வீட்டுக்காக தான் உழைக்கிறீங்க, உங்களுடைய குடும்ப நலனுக்காக தான் நீங்க ஓடி ஓடி உழைக்கிறீங்க, வேலைக்கு போறீங்க. அதனால வந்து நீங்க உங்களுக்கு எந்த நேரத்துல டைம் இருக்கோ, இப்ப வெள்ளிக்கிழமை காலையில டைம் இருக்கு அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு நீங்க செஞ்சீங்கன்னா அந்த மகாலட்சுமி உங்களுக்கு மேலும் மேலும் ஆசீர்வாதம் தான் கொடுப்பாங்க. இந்த நேரத்துல ஓடி உழைச்சாலும் காலையில எந்திரிச்சு இந்த நேரத்துல விளக்கு ஊட்டி இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பூஜை பண்ற அந்த பெண்ணுக்காகவாவது இந்த குடும்பம் நல்லா வச்சிருக்கணும்னு சொல்லிதான் எந்த தெய்வமும் நினைப்பாங்க. கண்டிப்பா உங்க குடும்பமும் நல்லா சந்தோஷமா இருக்கும். அதனால வந்து லட்சுமி குபேர பூஜையை நம்ம காலையில வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்திலையும் செய்யலாம், இல்ல சுக்கிரஹோரை 6 to 7 செய்யலாம். ஒண்ணுமே தவறு கிடையாது. பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க எத்தனை விளக்கு வந்து ஏத்துவீங்க சகோதரின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. 5 விளக்கு ஏத்த மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து 5 விளக்குன்னு கணக்கு பண்ணி ஒரு தட்டுல ஏத்த மாட்டேன். பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம ஏத்துற ஒரு விளக்கு கூட அது பிரம்ம முகூர்த்த விளக்கு தான். அந்த நேரத்துல நம்ம ஏத்துறோம் இல்லையா ஒரு தீபம், அதுவே வந்து போதுமானது. பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு தீபம் தான். நான் வந்து எப்பவுமே நிலைவாசல்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கற்பக விநாயகருக்கு ஒரு விளக்கும், அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கு காட்டுறதுக்கு ஒரு துணை விளக்கும், அதோட மட்டும் இல்லாம குலதெய்வத்துக்கு நன்றி சொல்ற விதமா குலதெய்வ விளக்கு, மகாலட்சுமி விளக்கு, அப்புறம் சிவ குடும்பத்துக்கு ஒரு விளக்கு. இந்த மாதிரி மொத்தம் 5 எண்ணிக்கையில நான் வந்து விளக்கு வந்து ஏத்துறேன். இது வந்து ரெகுலரா நான் எல்லா பூஜைக்குமே இப்படிதான் ஃபாலோ பண்றேன். இப்ப குறிப்பா வந்து பர்டிகுலரா செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போடணும்னா அது தனியா போடுவேன். பிரதோஷத்தன்னைக்கு ஒரு தீபம் போடுவேன். வாராகி அம்மக்கு பஞ்சதேவி அன்னைக்கு ஒரு தீபம் போடுவேன். கால பைரவருக்கு அந்த ஊமத்தை தீபம் வந்து போடுவேன். இந்த மாதிரி ஸ்பெஷலா வரக்கூடிய நாட்களுக்கு நான் வந்து தீபம் வந்து தனியா போடுவேன். மற்ற நாட்கள்ல இவ்வளவுதான் நான் வந்து தீபம் வந்து ஏத்துறேன். அந்த 5 முக தீபம், 5 எண்ணிக்கையிலான அகல் விளக்கு தீபம் இதெல்லாம் வந்து தனியா பண்றது இல்ல. பிரம்ம முகூர்த்தத்துல இருந்துச்சு நம்ம விளக்கு ஏத்துறதே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். முட்டை சாப்பிட்டாலும் குளிச்சுட்டு தான் வந்து பூஜை ரூமுக்குள்ள போகணுமான்னு சொல்லி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் முட்டை சைவமா அசைவமாங்கிற அந்த விவாதத்துக்குள்ள நான் வரல. முட்டை வந்து எப்பவுமே அசைவ சாப்பாட்டுல தான் வந்து வைப்பாங்க, சைவ சாப்பாட்டுல வைக்க மாட்டாங்க, சைவ விருந்துல வைக்கவே மாட்டாங்க. சோ அந்த ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அதை அசைவமா தான் எடுத்துக்கிறேன். அதனால வந்து நான் முட்டை சாப்பிட்டா நான் வந்து உள்ள போக மாட்டேன். பூஜை ரூமுக்குள்ள குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு தான் உள்ளேயே போவேன். அப்படி என்னால வந்து தலை குளிக்க முடியல அப்படின்னா நான் காலையில வந்து முட்டை சாப்பிடறதுக்கு மாதிரி விளக்கு ஏத்துறேன் பாத்தீங்களா, அது மட்டும் தான் கணக்குல எடுத்துக்குவேன். திரும்ப சாயங்காலம் வந்து நான் வந்து விளக்கு வந்து ஏத்த மாட்டேன். ஒருவேளை எங்க அம்மா வந்து இருக்காங்க, அவங்க வந்து ஃபுல்லா வெஜ்ஜு தான், நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அவங்க இருக்காங்கன்னா அவங்கள ஏத்த சொல்லுவேன். நான் வந்து உள்ள போக மாட்டேன். சோ அது வந்து நம்ம வந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கர்ப்ப கிரகம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம கருவறை அப்படின்னா நம்ம வீட்டோட கருவறை அப்படின்னா அது பூஜை ரூம் தான். அதுக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்கு இல்லையா. எல்லா ரூம் மாதிரி அதை ஈஸியா போனா அந்த ரூமுக்கும் மற்ற ரூமுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். அதனால சில விஷயங்கள் நானே எனக்கு நானே வந்து கட்டுப்படுத்தி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களுக்கு இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் முட்டை சாப்பிட்டா பூஜை ரூமுக்குள்ள போக மாட்டேன். முட்டை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அசைவம் அந்த லிஸ்ட்ல தான் நான் வந்து வச்சிருக்கேன். சோ உங்களுக்கு வந்து அது சைவமா நீங்க நினைக்கிறீங்க, அது சாப்பிட்டா ஒண்ணும் கணக்கு இல்லை அப்படின்னா நீங்க வந்து தாராளமா செய்யலாம். அவங்களுடைய அந்த மனசுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து செஞ்சுக்கலாம், போட்டு ரொம்ப குழப்பிக்க வேணாம். சோ இந்த மாதிரி சில கேள்விகள் நீங்க கேட்டீங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து பதில் சொல்லிட்டேன். நாளைக்கு ஒரு முக்கியமான லாங் வீடியோ வரப்போகுது. எப்பவுமே வந்து பெண்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி கடாட்சம் நிறையறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றேன். ஆனா ஒரு வீட்டுல ஒரு ஆண் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணா அந்த வீட்டுல லட்சுமி கடாட்சம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு லாங் வீடியோல ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யதார்த்தமான வீடியோஸ் மட்டும்தான் நம்ம சேனல்ல வரும். உங்களுக்கு எளிமையான முறையில எப்படி பூஜை பண்றது, எப்படி வந்து நம்ம வந்து எளிமையா வந்து கடவுளை நெருங்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க வேல்யூபிளான விஷயங்களை தகவலை பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.